வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது கூட எல்லாம் சர்வ் பண்ணக்கூடிய எம்டி சால்னா ரெசிபி. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இது கூட சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது நல்லா காரமான பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ இது நல்லா சுருண்டு வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டி சைஸ் தக்காளி 2 சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம மசாலா சேர்த்துப்போம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கசகசா இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காவோட நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருவோம். ஆனால் ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் அந்த பேன்லேயே மீதம் இருக்கட்டும். இப்போ இந்த தேங்காவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இந்த மசாலாவோட சேர்த்துருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடுங்க. மூடி போடாமல் இந்த சால்னாவை கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி நல்லா திக்காயிடும். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு மேலே மிதக்கும். நம்ம சால்னா அப்போ ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சால்னா ரெடி. இந்த சால்னா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த குஸ்காவோட சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.